கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜூப்ளியன் ஃபார்மா. ஸோ ஜூப்ளியன் ஃபார்மா நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்லியில் பாருங்களேன், போன அதாவது வீக்லி சார்ட்டில் இந்த கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட 2021 ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ நேற்று மட்டுமே, ஃப்ரைடே மட்டுமே கிட்டத்தட்ட 13% அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதில் எஃப்ஐஐ டிஐஐ பார்த்தீங்கன்னா சர்டன் பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐலாம் 10% வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீக்லி கேண்டிலுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் கூட. ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் ஒரு 300 ருபீஸ் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையே நம்ம அப்படியே டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே கரெக்டாக இப்போ தான் ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வரல. ஸோ வீக்லிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்குது. டெய்லிலையும் ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், கிட்டத்தட்ட 13%. ஸோ வால்யூமும் நல்லா இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்தோம்னா ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் சாம்ராத் ஃபார்மா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல டவுன், கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து பாருங்கள். அதாவது அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் இருக்கும். ஆமாம், 1235. ஸோ 1235லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 329 வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்துட்டு இப்போ தான் அது அப் ட்ரெண்டுக்கே திரும்புது. ஸோ நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ பிக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஹையை 603 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வரவங்க கூட சில டைம் வரும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 603 வந்து எஸ்எல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருங்க, ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல மூவ்ங்க. லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 420லேருந்து 603 வரைக்கும் போயிருக்கு.
ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம். ஓகே, நீங்கள் வந்து 603க்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிக்கல். இதுவும் ஃபார்மா செக்டார் தான். ஸோ கரெக்டாக அதோட நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு, அதாவது டெய்லியில் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லியில் க்ளோசிங் வந்திருக்கு, ஆனால் இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வந்ததுனால இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னே கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த 410க்கு மேலே உங்களுக்கு டெய்லியில் இல்லை வீக்லியில், எனக்கு இன்னும் வீக்லியில் எடுக்கிறவங்க இந்த 410க்கு மேலே வீக்லியில் க்ளோசிங் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை டெய்லியில் எடுக்கிறவங்களும் நீங்கள் டெய்லியில் எடுத்துக்கலாம், டெய்லி ஷார்ட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம், ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா. ஸோ இதோட ஆல் டைம் ஹை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் 579, செகண்ட் டார்கெட் 725. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிரேக் பண்ணும்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது அதோட கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி அகைன் மறுபடியும் ஒரு அதோட ப்ரீவியஸ் ஹையை போய் ரெசிஸ்டன்ஸ் அதை போய் தொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெய்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வீக்லி சார்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீக்லி சார்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா வீக்லியில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இது கரெக்டான டைமும் கூட. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப் ட்ரெண்ட் சேனலை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 8160 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டுறேன். டெய்லியில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பிரேக் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற சேனல் இது. ஸோ இதை பிரேக் பண்ணி போகும்போது தான் நம்ம என்ட்ரி எப்படி சொல்கிறது, பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது என்ட்ரி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால தான் இங்கே பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ட்ரேடிங் செஷனாக இதுக்குள்ளேயே உங்களுக்கு கன்சல்டேஷன் போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கரெக்டாக என்ட்ரி ஆகலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 8160, அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் சில கொடுத்துட்டு வெளில வந்திருக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் NBCC கேட்டிருந்தாங்க, ஸோ ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு முடிச்சிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் செந்தில் முருகன் கேட்டிருந்த NBCC ஸ்டாக்ஸை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டை இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. ஸோ 2, இது 3வது டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எஸ்எல்லை இந்த 163க்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் 197 வச்சுக்கலாம். ஏன்னா இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ இங்கேயே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஒருவேளை மொமெண்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.